ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவையான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு கப் புதினா, ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துக்கிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, ஒரு கப்பு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, ஒரு பேக்கெட் தயிர். நல்லா சூடான எண்ணெய் ஊற்றி இந்த இலை, பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் அப்படியே உடச்சி போட்டேன். முந்திரி இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். முந்திரியும் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டால் நல்லா வதங்கும். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். புதினா, அந்த வெங்காயம் வதங்கினோடனே புதினாவையும் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு தக்காளியும் போட்டுடணும். தக்காளியும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, தக்காளி வதங்கும்போது லைட்டாக உப்பு போட்டுக்கணும். தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் காளான் எடுத்து அதில் போட்டுடணும். போட்டு நல்லா இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்புனா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா காளான் கூட மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக வேணால் உப்பு லைட்டாக போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம், இல்லை மீடியம் காரம்னா 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வர மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு நல்லா திருப்பிட்டு அப்படியே சிம்மிலே வச்சுருந்திங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா காளான் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ லைட்டாக கொஞ்சம் காளான் வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சா கொஞ்சம் நல்லா அந்த காளான் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே நல்லா ஆக்சுவலி வெந்துடும். கொஞ்சம் நல்லா காளான் ஒரு அரை வேக்காடில் வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் மட்டும் சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 10 ரூபா பேக்கெட்டில் வந்து ஒரு ஆஃப் தான் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் அரிசியையும் போட்டாச்சு. நான் பிரியாணி அரிசி தான், பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன். போட்டுட்டு தண்ணி ஊற்றணும். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நான் வந்து 3 டம்ளர் எடுத்திருந்தேன் அரிசி. அதுக்கு வந்து 5.25 டம்ளர் ஊற்றணும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு கால் ஊற்றிக்கிட்டேன். 5.25 டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் போட்டு மூடி விட்டுறணும். நான் 3 விசில் விட்டுருந்தேன். 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு அரிசி கூட வந்து உடையில, அப்படியே உதிரியாக நல்லா சூப்பராக வந்துருந்தது. அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா முட்டை தான் செஞ்சுருந்தேன். வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. ஹோட்டல் டேஸ்ட்டே தோற்று போகிற அளவுக்கு சூப்பராக இருந்தது.